டாட்சுயா கேரக்டர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரஸ்ஸர் கேரக்டர். நீங்க ரஷ் பண்ணி இல்ல அட்டாக்கிங் ப்ளே பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா டாட்சுயா யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட டாட்சுயா கேரக்டர் வச்சு ஹேக்கருக்கு டஃப் கொடுத்து கேம் பிளே கொடுக்குற மாதிரி வெறித்தனமான 2 டாட்சுயா கேரக்டர் காம்பினேஷன் சொல்றேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ கிளாஸ் ஸ்கோர்ல நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. காம்பினேஷன் நம்பர் 1. கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த டாட்சுயா கேரக்டர். சோ இத மட்டும் கவனிச்சு பாருங்க. இப்போ எனிமியை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். கரெக்டா ரஷ் பண்றதுக்கு எனிமி லொகேஷன் தெரியணும். இதுக்கு நீங்க செகண்ட் மோகோ ஸ்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனிமி அடிச்சதுக்கு அப்புறம் எனிமி லொகேஷன் காட்டுது. சரி எனிமி லொகேஷன் காட்டிருச்சு. இப்போ நம்ம ரஷ் பண்ணி அடிக்கும் போது எனிமி கண்டிப்பா நமக்கு டேமேஜ் கொடுப்பான். இந்த டேமேஜ் கம்மி பண்றதுக்கு நம்ம ஹயாட்டோ கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனிமிக்கு டேமேஜ் பிச்சிட்டு போகும். சோ நெக்ஸ்ட் முக்கியமா நமக்கு ஹெச்பி தேவைப்படும். லாஸ்ட் கேரக்டர் ஜோட்டா கேரக்டர். எனிமி அடிக்க அடிக்க ஹெச்பி ஏறும். எனிமியை நாக் பண்ணாலே 20 ஹெல்த் கொடுத்துருவாங்க. காம்பினேஷன் நம்பர் 2. டாட்சுயா கேரக்டர். ஷீல்ட் பாயிண்ட்காக சானி கேரக்டர். எனிமிக்கு டேமேஜ் அதிகமா போகணும்னா இந்த கைரோஸ் கேரக்டர். ரேட் ஆஃப் ஃபயருக்காக இந்த லூனா கேரக்டர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.